Hello guys, so இன்னைக்கு நம்ம நிறைய varieties of betas எடுத்துருக்கோம். அதுல இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சீரிஸ்ல பார்க்க போறது ரோஸ்டெல் பீட்டா அப்புறம் கோல்டன் பீட்டா எல்லாமே OHM வேரியன்ட்ல மேல்ஸ் மட்டும் பார்க்க போறோம். ஸோ ஒன் வேணும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சைடில் வீடியோ ஓடிட்டு இருக்கோம். அப்படி இல்லைன்னா தனியாக உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த சீரீஸில் வந்து நிறையா கிட்டத்தட்ட ஒரு 8 பாக்ஸ் கிட்ட புதுசாக பாக்ஸ் வருது. ஸோ அதில் ஒன் பை ஒன்னாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதில் வந்து ஒரு சில ப்ரீடிங் பேர்ஸ் நம்ம லேப்ஸ்லாம் புதுசாக ப்ரீட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம கிரேஃபிஷில் நேனோவோ நல்லா டிராஃப்ட் வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஜெயிண்ட் வெரைட்டிஸ் நம்ம எடுத்திருக்கோம். அது நாளைக்கு மேபி எனக்கு ரீச் ஆயிரும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம பீட்டாஸ் மட்டும் பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு கவரில் வச்சு காமிக்கிறேன், டேங்க்ல விட்டு காமிக்கிறேன். சரி, ஓகே கைஸ். ஸோ இப்போ நம்ம செப்பரேட்டா இந்த பீட்டா ஃபிஷ்லாம் வீடியோ எடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்திருக்குன்ற கலெக்ஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் எல்லாமே குவாலிட்டி டிஃபர் நிறைய இருக்கு. ஸோ அதை எப்படி உங்களுக்கு காமிச்சுதான் புரிய வைக்க முடியும். லோ காஸ்டா போனா நம்ம லோ காஸ்ட்ல வாங்கல சாட்டிஸ்ஃபைட் இருக்கும் தவிர்த்து அதை வளர்க்கறதுல ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்காது. ஏன்னா ஆஃப் மூன்ஸ் அதுல OHM ஸ்கிராப்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப சீப்பா மார்க்கெட்ல கிடைக்குது. நம்மளாலே முடியும், அதுக்கும் சீப்பாலாம் கொடுக்க முடியும். எனக்கு எப்பயும் ஒரு பிசினஸ்ன்றதை காட்டிலும் வளர்க்கறத கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா வளர்க்குன்றத எதிர்பார்ப்பேன். அதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல வரல, ரொம்ப கம்மி, ஒரு 120 ரூபா 130 ரூபான்றது ஆக்சுவலா அஃபோர்டபுள் பிரைஸ் தானே. இதுலேயே நல்ல குவாலிட்டியா அந்த மாதிரி கொடுப்போன்றது. ஸோ 60-70 இந்த மாதிரி இருந்தா நம்ம இந்த கொஞ்சம் உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும் பார்த்தாலே. ஸோ ஜஸ்ட் ரேண்டமா அப்படியே எடுக்கிறேன். இப்போ கொட்டி விட்டு அப்படியே எடுக்கிறேன். ஸோ இது எவ்வளவு ஃபிளஃபியான ரோஸ் ஸ்டைல்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஸோ இது ஃபிஷ் குவாலிட்டி பயங்கரமானது. எல்லாமே ஹேண்ட் பிக் பண்ணது. இதெல்லாம் ரெட் டிராகன். இன்னுமே உங்களுக்கு பெர்ஃபெக்டான ரெட் டிராகன்லாம் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதெல்லாம் ஸ்னோ டைப்ல இருக்க ரெட் டிராகன்ஸ். ஸோ நான் OHM அவ்வளோ எனக்கு பண்றதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் இந்த ஃபார்ம்ல இருந்து வர OHMs எல்லாமே ரொம்பவுமே குவாலிட்டியா இருக்கும். ஸோ இப்போ எல்லாம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. கண்டிப்பா டிராவலிங் ஸ்ட்ரெஸ் அப்புறம் ரீபேக்டு அதுன்னு சொல்லி ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். இது ஸ்ட்ரெஸ் போனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஃபிளாரிங் வீடியோ இப்போ கூட வீடியோ எடுக்க போறாங்க. உங்களுக்கு அப்படியே அட்டாச் பண்றேன். எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு பாருங்க. டெய்ல அந்த வந்து எவ்வளவு ஃபிளஃபியா இருக்கு பாருங்க. ஸோ இதுல 2 கிரேட் இருக்கு. 2 கிரேட் இல்ல, 2 வெரைட்டிஸ் இருக்கு. OHMs அண்ட் ரோஸ் ஸ்டைல் 2 வேரியன்ட் தான். இதுல சாலிட் ஒயிட் OHMs நம்ம இந்த தடவை நிறைய எடுத்துருக்கோம். ரீசன் நம்ம சாலிட் ஒயிட் கிடைக்கவே இல்லை. பியோர் ஒயிட், மில்கி ஒயிட்னு சொல்லுவாங்களா. ஸோ ஒரு சிலதுக்குலாம் ஏருமே இருக்கு. ஓகே, பியோர் ஒயிட் எடுக்க வரும். ஏன்னா இப்போ எல்லாமே கலந்துருக்கு. உங்களுக்கு உடனே எடுத்து காமிக்கிறேன். பியோர் ஒயிட். ஸோ இப்போ இந்த பியோர் ஒயிட் வெரைட்டிஸ் காமிச்சிட்டேன், மஸ்டர்ட் காமிச்சிட்டேன், அப்புறம் ரெட் டிராகன் காமிச்சிட்டேன். தென் கோல்டன் OHM. ஸோ கோல்டன் OHM நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6 months பிளஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டால கூட வீடியோ போட்டது நல்ல ட்ரெண்டா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கோல்டன் OHMs. இதுல நிறைய பீசஸ் இருக்கு. ஸோ சும்மா 1-2 பீஸ் அப்படிலாம் இருக்காது. கோல்டன் OHMல அதுல ஒரு 12 பீஸ். சாரி, இது இல்ல, ஒரு நிமிஷம். எவ்வளவு பக்காவா இருக்கு பாருங்க. கோல்டன் OHMs இதுலயும் ரோஸ்டைல் டைப்ல இருக்கும். பட் இதெல்லாம் OHM தான், ரோஸ்டைல் கிடையாது. ஓகே, ரோஸ்டைல் வந்து ஒரு சில வெரைட்டிஸ்ல மட்டும் தான் வச்சிருக்கேன். தென் இதெல்லாம் பிளாக் பேஸ்ல இருக்கும். இது மெலனம் பிளாக்னு சொல்லுவாங்க. சாலிட் பிளாக் இப்போ மார்க்கெட்ல அவ்வளோ முதல்ல கிடைக்கிறது இல்ல. ஸோ இது கோல்டன். தென் இது வந்து நம்ம ரோஸ்டைல் எவ்வளோ ஃப்ளஃபியா இருக்கு பாருங்க. பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இதுக்கு ஏருமே இருக்கும். பயங்கரமா இருக்கும். ஒரு டெய்ல், இது ஏர் எல்லாமே சூப்பரா இருக்கும். இதே குவாலிட்டியில நம்ம சிவா ப்ரோ ஒன்று வாங்கிட்டு போயிருந்தாரு. வாங்கி சூப்பரா ப்ரீட் பண்ணி அந்த குட்டிஸும் இதே குவாலிட்டியில கொடுத்தாரு. ஏன்னா நம்ம மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே இம்போர்ட் பண்ணி நல்ல குவாலிட்டியான பீசஸ் கொடுக்கறனால. ஸோ உங்களுக்கு இதுல ஓரளவுக்கு நார்மலா தெரியலாம். டேங்க்ல விட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரிஜினாலிட்டே தெரியும். எப்படி மாதிரி இருந்துச்சு டிஸ்பிளேல? ஓரளவு ஓகே தெரியுதா? டெயில் தான் மெயின். ஆமா, OHM போடுற பிளக்கார்ட்ஸ்ல அதோட ஃபிளாரிங், அதோட நேச்சர் எப்படி இருக்கு, அதுலயும் டெயில் வந்து என்ன டிகிரியில இருக்கு. ஆமா, பிளக்கார்ட்ல பாக்ஸர் அந்த மாதிரி பாக்ஸ் கூட நம்ம எடுத்துட முடியும். இன்னைக்கு ஆக்சுவலா வந்து ஷெடோன். ஸோ அதனால பெருசா நான் இன்னைக்கு ஸ்டாக்ஸ் வர வைக்கிற மாதிரி நான் ஐடியா பண்ணல. நாளைக்கு தான் எல்லாமே வர வச்சிருக்கேன். ஸோ நாளைக்கு ஸ்டாக்ஸ் எல்லாமே கைக்கு வரட்டும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். உங்களுக்கு ரொம்ப அட்மைரபிளா ரொம்பவுமே அழகான ஃபிஷஸ் நிறைய வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸ் வந்து நான் முதல்ல பல்க் குவான்டிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தனால 1000 ஃபிஷஸ் இப்போ அடுக்க முடியும் என்னோட இதுல. பட் 600 தான் நம்ம மெயின்டைன் பண்ண போறோம் நாளைக்கு. ஏன்னா குவாலிட்டியான ஃபிஷஸ் வாங்கி உடனே நம்ம மூவ் பண்ண போறோம். தென் நம்ம ஜெயிண்ட் பீட்டால எல்லோ டிராகன், ரெட் டிராகன், அப்புறம் நீமோ கேலக்சி, ஆமா, அப்புறம் இது ரெட் கேலக்சி, இந்த மாதிரி வேரியன்ட் கூட நம்மளால கொடுக்க முடியும். நம்ம நார்மலா கொடுத்த இதான் நான் ஏன் வீடியோ போஸ்ட் பண்ணனா, நார்மலா மார்க்கெட் ரேட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா போகுது ஜெயிண்ட் பீட்டா. நம்ம வந்து ரொம்ப அஃபோர்டபுளா கொடுக்குறோம். அது ஓப்பன் பிரைஸா நம்ம எப்படின்னா நம்ம குரூப்ல நம்மகிட்ட கேட்டவங்க அவங்களுக்கு தான் நான் சேல்ஸ் பண்ணியிருந்தேன். பட் ஓப்பன் பிரைஸா போடாத காரணம் நான் ரொம்ப அஃபோர்டபுளா கொடுத்தது. யாரையும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அந்த மாதிரி ஆகக்கூடாதுக்கா நான் குறைச்சது.
சாரி ஐ மீன் போஸ்ட் போடாம இருந்தேன். ஆமா, ஆனா வீடியோஸ் வேணா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நான் என்ன குவாலிட்டியில கொடுத்தேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி எனக்கு வேணும்னா என்ன வாட்ஸ்அப்ல டிஎம் பண்ணுங்க. சேம் குவாலிட்டியில இதோட இன்னும் பெட்டரான குவாலிட்டி எதனால நல்லா கொடுக்க முடியும். ஸோ தாய்லாந்து நிறைய டிரான்ஸ்ஷிப் நமக்கு இப்ப சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாமே நாளையில இருந்து உங்களுக்கு வீடியோ ரெகுலரா டெய்லியுமே போஸ்ட் ஆகும். ஸோ இனி நமக்கு நியூ இப்ப ஸ்டார்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வரும். அடுத்தடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே, ஸோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ. தேங்க்யூ.